Okay, sir. Moving, sir. Okay, thank you, sir. ஜெய்பீம் நமோ புதாய. ஞாயிறு தம்ம உரையில் 99ஆம் பாகத்துல நம்ம இணைஞ்சிருக்கிறோம். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் நூலிலிருந்து இதுவரை நம்ம பார்த்த பகுதிகள் இந்த 8 நூல்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த புத்தகத்துல இருந்து நம்ம 4வது நூல்ல இப்போ இருக்கிறோம். அதாவது ஏற்கனவே நம்ம மதமும் தம்மமும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சமய மாற்று செயற்பாடுகள் முடித்தோம். அப்புறம் சங்கம் முடித்தோம். இப்போ 4வதாக புத்தர் எவற்றை போதித்தார் நூல் 3 இதை நம்ம எடுத்திருக்கிறோம். இதை நம்மளுடைய 4வது தலைப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். புத்தர் அவர் ஞானம் அடைந்த பிறகு முதல் போதனையை சாரநாத்தில் இருக்கக்கூடிய மான் பூங்கால 5 துறவிகள் கிட்ட கொடுத்ததாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த முதல் போதனை அதை தம்மச்சக்க பவத்தின சுட்டா அப்படின்னு சொல்றோம். அதாவது செட்டிங் தி வீல் ஆஃப் தம்மா இன் மோஷன், தம்ம சக்கரத்தை சுழல விடுவது, அதுதான் அவருடைய முதல் பேருரை. இதுல இருந்து ஆரம்பிச்சு 45 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து அப்போ முதல்ல என்ன போதனையை செய்தாரோ அதையே அப்படியே எல்லா மக்களுக்கும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாரு. அந்த 45 ஆண்டுகள் அவர் போதித்தவை தான் சுட்டாக்களாக தொகுக்கப்பட்டு இப்ப நம்ம பார்க்கிறோம். அதை தான் இப்போ புத்தர் எவற்றை போதித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நூலானது 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல. இந்த 5 பகுதிகளில் கடந்த வாரம் நம்ம 2 பகுதியை முடிச்சிட்டோம். இன்னைக்கு 3வது பகுதி வரும். அதாவது தம்மம் என்றால் என்ன, இதுதான் நமக்கு இன்னைக்கு எடுத்திருக்கிற பகுதி. இந்த பகுதி கீழே 6 தலைப்புகள் இருக்கு. அதுல முதல் தலைப்பு வாழ்க்கையில் தூய்மையை கடைபிடிப்பது தம்மம் அப்படிங்கிற இந்த தலைப்பை எடுக்கிறோம். அதாவது வாழ்க்கையில தூய்மையை கடைபிடிக்கணும், அதுதான் தம்மம். என்ன தூய்மை அப்படின்னா, தூய்மையை 3 வகையா பிரிக்கிறார் புத்தர். ஒன்று உடல் ரீதியான தூய்மை, அடுத்தது வாக்கு பேச்சு ரீதியான தூய்மை, அப்புறம் மனம் நம்ம மைண்ட்ல ஓடுற எண்ணங்கள், அது தூய்மையா இருக்கும். இப்போ இந்த உடல் ரீதியான தூய்மை அப்படிங்கிறது நம்ம உடம்ப குளிச்சு சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத அர்த்தம் கிடையாது. நம்ம உடலால் செய்யக்கூடிய செயல்கள், அந்த செயல்கள் தூய்மையான செயல்களா இருக்கணும். நம்ம பேசக்கூடிய பேச்சு தூய்மையா இருக்கணும். நம்ம ஈவன் சிந்திக்கக்கூடியது கூட தூய்மையா இருக்கணும். இது 3 சேர்ந்தா மட்டும்தான் அது தூய்மை. அதுதான் முழுமையான தூய்மை. இந்த தூய்மை இருந்ததுன்னா நம்ம தம்மத்தை பின்பற்றுறோம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் தம்மம். அப்ப இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல செயல் தூய்மை, அதாவது உடல் ரீதியா நம்ம என்னென்ன கெட்ட விஷயங்கள் செய்வோம், பிற உயிர்களுக்கு துன்புறுத்தலை ஏற்படுத்துறது, பிற உயிர்களை கொல்றது, காயப்படுத்துறது, இதெல்லாமே நம்ம உடல் ரீதியா அடுத்தவங்க மேல ஏவக்கூடிய தீய செயல்கள். இதை நம்ம தவிர்க்கணும். அப்ப பிற உயிர்களை கொல்லக்கூடாது, பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது, இது முதல். அடுத்தது நம்ம உடலால் நம்ம போய் ஒரு செயல் என்ன, திருடுறது, அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கிறது ஒரு தீய செயல். இதை நம்ம செய்யக்கூடாது, இது திருடக்கூடாது. அப்புறம் 3வது ஒழுக்கமற்ற காம செயல்களில் ஈடுபடக்கூடாது. இதுவும் உடல் ரீதியா செய்யக்கூடிய ஒரு தீய செயல், ஒழுக்கமற்ற காம செயல்கள். அப்ப இது 3மே நம்ம செய்யல அப்படின்னா நம்ம செயல் தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது 3மே நம்ம பஞ்சசீலத்துல வரக்கூடியதுதான். இது உடல் ரீதியாக செய்யக்கூடிய விஷயங்கள்ல பஞ்சசீலத்துல வரக்கூடிய இந்த 3. உயிர்களை கொள்ளக்கூடாது, பானாத்தி பார்த்தா வேரமணி அப்படின்னு சொல்றோம். திருடக்கூடாது, அது இன்னதானா வேரமணி. ஒழுக்கமற்ற வாழ் காமைசு மிச்சாச்சார வேரமணி. அப்ப இந்த 3ஐயும் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம செயல் தூய்மையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வர்றது பேச்சு தூய்மை. பேச்சு பொய் பேசக்கூடாது, இதுதான் மெயினா. பொய் பேசக்கூடாது. இது தவிர நம்மளுடைய பேச்சு தூய்மையா இருக்கணும் அப்படின்னா 4 விஷயங்கள் இருக்கு. 1, அது உண்மைத்தன்மை கொண்டதாக இருக்கணும். 2வது, அது வீண் பேச்சா இருக்கக்கூடாது, வெட்டி பேச்சாக இருக்கக்கூடாது. 3வது, பிறர் காயப்படுத்த வகையில் இருக்கக்கூடாது. 4வது, அவதூறு பேசி பிரிவினையை ஏற்படுத்தும் வகையிலையும் இருக்கக்கூடாது. இப்ப இந்த 4ம் இருந்ததுன்னா அது பேச்சு தூய்மை அப்படின்னு அர்த்தம். அப்போ செயல்லையும் தூய்மையா இருக்கணும், நம்ம பேசுற பேச்சும் தூய்மையா இருக்கணும். அடுத்தது சிந்தனை தூய்மை. இந்த சிந்தனைன்னா நம்ம வெறும்னே பேசுறதும் செய்யறதும் மட்டும் தூய்மையா இருந்தா பத்தாது. நம்ம ஈவன் மைண்ட்ல யோசிக்கிறது கூட தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஆழமா புத்தர் போறார். இப்போ நம்ம எண்ணங்கள் தூய்மையா இருக்கணும் அப்படின்னா அதை 3 வகையா பிரிக்கிறாங்க.
என்ன தூய்மைகள் அப்படின்னா, இப்போ வந்து லோப லோபங்கிறது வந்து விருப்பு, ஆசை. ஒரு பொருள் மேல, ஒரு விஷயத்தின் மேல நமக்கு ஆசை வருது அப்படின்னா, அந்த புலன் உணர்ச்சிகள், நம்மளுடைய ஐம்புலன்கள் 6வது புலனாக மைண்ட சொல்றோம். இந்த 6 புலன்கள் ரீதியாக நமக்கு ஒரு விஷயம் வேணும், அது மேல விருப்பு வச்சு அது மேல பற்று வைக்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது தான் வந்து சிந்தனை தூய்மை. அப்ப நம்ம மைண்ட்ல நம்மளுக்கு புலன் உணர்ச்சிகள் மீதாக ஏதாவது ஒரு ஆசை ஏற்படுது அப்படின்னா, நம்ம மைண்ட்ல இப்போ ஒரு ஆசை உருவாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு விழிப்புணர்வு தான் அலர்ட்னஸ். இல்லைன்னா அந்த மாதிரி ஆசை எனக்கு வரல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு புதுசா ஒரு ஆசை நம்ம மைண்ட்ல உருவாகுதுன்னா, அது எப்படி உருவாகுது, எதனால உருவாகுதுன்னு அந்த உருவாகக்கூடிய அந்த தன்மையை புரிஞ்சுக்கிறது. இதுதான் பத்திச்ச சமுப்பதா அப்படின்னு சொல்றது. இந்த பத்திச்ச சமுப்பதா லா ஆஃப் டிபெண்டன்ட் ஆரிஜினேஷன். எந்த ஒரு விஷயமும் நம்ம மைண்ட்ல தோன்றுது அப்படின்னா அது ஒரு சுழற்சி. அது ஒரு 12 நிதானாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 12 விஷயங்களை பொறுத்து தான், 12 காரணங்களை பொறுத்து தான் அது வந்து உருவாகுது. அப்ப இந்த சுழற்சியை நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட்ல எப்படி ஒரு விருப்பு உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி அது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உணர்ச்சியிலிருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது, எப்படி மறுபடியும் அந்த உணர்ச்சி மைண்ட்ல வராமலே நம்ம தவிர்க்க முடியும், ப்ரிவென்ஷன். இது எல்லாமே சேர்ந்ததா. ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு வியாதிக்கு எப்படி சொல்றோமே, ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்றோம், அதனுடைய பாதிப்புலேருந்து நம்மளை தவிர்த்துக்கிறோம், அடுத்த வாட்டி அந்த வியாதி வராம தடுத்துக்கிறோம். அப்போ ப்ரிவென்ஷன், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் பாலியேஷன். இந்த 3மே சேர்ந்து அதே மாதிரி தான் நம்ம மைண்ட்ல வந்து ஒரு கெட்ட விஷயம் அல்லது ஒரு ஆசை, ஒரு பேராசை, ஒரு டிசையர், ஆபத்தான ஒரு ஆசை நம்ம மைண்ட்ல வருது அப்படின்னா அது புலன் உணர்ச்சிகள் தூண்டக்கூடிய ஒரு ஆசை. அப்ப இந்த ஆசைய நம்ம வந்து நம்ம மைண்ட்ல வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், அதை டயக்னோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி அது உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுலேருந்து மீண்டு வரணும், மறுபடியும் வராமலும் தடுத்தணும். இந்த அனைத்தும் இருந்ததுன்னா நம்மளுடைய சிந்தனை தூய்மையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு மனுஷனுக்கு ஏன்னா நமக்கு நிறைய டைம்ல இது மேல ஆசை வருதுன்னு தெரியறது இல்லை. நம்ம அது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள போயிடுவோம், அதுல செயல்ல செஞ்சிருவோம். பேசணும்னு நினைச்சா பேசிடுவோம், இல்லை செய்யணும்னு நினைச்சா செஞ்சிடுறோம். அதுக்கப்புறம் தான் அதனுடைய விளைவுகள் வரும்போது தான் அடடா ஏன்டா செஞ்சோம், ஏன் இப்படி பேசணும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி பின் விளைவுகள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும், நம்ம நிம்மதியா வாழணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முதல் பாயிண்ட் இங்க தான் ஆரம்பிக்குது. அந்த ஆசை நம்ம மைண்ட்ல வந்த உடனே அதை ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணி வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஏன் வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே அப்ப அதை எப்படி கட் பண்றது, அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது, மறுபடியும் எப்படி வராம தடுக்குது. இதை எதுக்கு அப்ளை பண்ணணும்னா எந்த ஒரு விஷயத்தின் மேலேயும் நமக்கு ஆசை வருதுனாலே உடனே அது வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். டயக்னோஸ் பண்ணாதான் இப்போ அந்த ஆசை நமக்கு நல்ல ஆசையா இல்லை தீய ஆசையான்னு நம்மளால பிரித்து பார்க்க முடியும். நல்ல ஆசையா இருந்தா அதை நிறைவேற்றக்கூடிய முயற்சிகளை நம்ம எடுக்கணும். தீய ஆசையா இருந்தா அதை வெளியேற்றி அதுல இருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். இதுதான் சிந்தனை தூய்மையில முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் இதே பாயிண்ட்ஸ் தான் வெறுப்புக்கு. இது எப்படி ஆசைக்கு வருதோ அதே மாதிரி வெறுப்புக்கு யார் மேலேயோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ ஒரு தனிப்பட்ட வெறுப்பு மனசுல வந்துருச்சுன்னா உடனே அதை ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணணும். நம்ம கிட்ட வெறுப்பு வந்துருச்சு, இல்ல நம்ம கிட்ட வெறுப்பு இன்னும் வரல, அப்ப இது இது எப்படி வருது இந்த வெறுப்பு. அதனோட அதுவும் அதே தான், அதே 12 நிதானாவை தான் எல்லா வெறுப்பு உணர்ச்சிகளுமே ஃபாலோ பண்ணுது. அந்த 12 நிதானாசையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெறுப்பு என் மைண்ட்ல எதனால வந்துச்சு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஒன்ஸ் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை கட் பண்றது எப்படின்னு தெரியும். அதுல இருந்து கட் பண்ணி மீண்டு வந்துடலாம், மறுபடியும் வராமலும் தடுத்துடலாம். எப்படி வந்து ஒரு தேவையில்லாத ஆசைக்கு நம்ம வந்து அப்ளை பண்றோமோ மைண்ட்ல, அதே மாதிரி ஒரு வெறுப்பு உணர்வு நம்ம மைண்ட்ல வந்தாலும் அதே 12 நிதானாசை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த வெறுப்பு இதனால தான் வந்துச்சு, நான் இந்த இடத்துல இதை சரி பண்ணா இந்த வெறுப்பு வெளியில போயிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் சிந்தனை தூய்மை. இது வந்து துவேச அப்படின்னு சொல்றது பாலி மொழியில. வெறுப்புக்கு லோப அல்லது ராக அப்படின்னு சொல்லுவாங்க, வெறுப்புக்கு துவேச. லோப துவேச. இன்னொரு சிந்தனை தூய்மை இருக்கு, அது வந்து மோக. மோக அப்படின்னா மனக்குழப்பம்.
இக்னோரன்ஸ், அறியாமை, பதட்டம், சோம்பல். ஸோ இந்த மைண்டு மந்தமா இருந்தாலோ அல்லது ஒரு சோம்பேறித்தனமா இருந்தாலோ, சிந்திக்காம இருந்தாலோ, பதட்டப்பட்டாலோ அல்லது பரபரப்பு இல்லைன்னா சந்தேகத்திலே இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கு எப்படின்னா, இதை பத்தியும் நமக்கு தெரியணும். இந்த விஷயத்தை பத்தி நமக்கு ஒரு தெளிவான புரிதல் இல்லை, இந்த இடத்துல நம்ம பதட்டப்படுறோம், குழப்பமா இருக்கு, பரபரப்பா இருக்கு, நம்ம இந்த டைம்ல நம்ம முடிவு எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு. இது நமக்கு ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணணும். ஆமா, இதை வந்து நம்ம தெளிவா இல்லை அப்படிங்கறத நம்ம டயக்னோஸ் பண்ணணும். நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம பதட்டப்பட்டு ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகள் மோசமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் சிந்தனை தூய்மையை புத்தர் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கும். நம்மளுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஒரு சோம்பல், மந்த புத்தி, பதட்டம், பரபரப்பு, சந்தேகம், மனக்குழப்பம், இந்த மாதிரி ஏதாவது மைண்ட்ல தோன்றுது அப்படின்னா அதை டயக்னோஸ் பண்றது. டயக்னோஸ் பண்ணோன்னா ஏன் அப்படி வருது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கிறது. அப்ப அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது, மறுபடியும் வராம தடுக்கிறது. அப்ப நம்ம வந்து நம்மள விழிப்புணர்வு அடைய செஞ்சுக்கிறோம். இதுதான் மைண்ட் ரீதியான தூய்மை. அப்ப 3 வகையான தூய்மைகளை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு செயல் தூய்மை, இன்னொன்னு சொல் தூய்மை, அப்புறம் சிந்தனை தூய்மை. சிந்தனை தூய்மையில 3: விருப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, மனக்குழப்பம் இருக்கக்கூடாது, மனது தெளிவா இருக்கும். இந்த 3. அப்போ செயல், ஒரு செயல்ல வந்து நம்ம தூய்மையாக இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப எதெல்லாம் நம்ம பார்த்தோம்? பிற உயிர்களை கொல்லக்கூடாது, அடுத்தவர்கள் பொருளை எடுக்கக்கூடாது, ஒழுக்கமற்ற காம செயல்கள் செய்யக்கூடாது. இது எல்லாமே செயல் ரீதியான தூய்மை. சொல் ரீதியான தூய்மை: பொய் பேசக்கூடாது, வீண் பேச்சு பேசக்கூடாது, அடுத்த காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது, அதுக்கப்புறம் பிரிவினை ஏற்படுத்துமாறு அவதூறுகள் பேசக்கூடாது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இது வந்து சொல் ரீதியான தூய்மை. அப்புறம் 3வது சிந்தனை தூய்மை. அந்த சிந்தனை தூய்மையில விருப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, அறியாமை இருக்கக்கூடாது, மனக்குழப்பம் இருக்கக்கூடாது. இந்த 3 பத்தியுமே நம்ம வந்து அலர்ட்டா இருக்கும். அதுவும் மைண்டை பொறுத்த வரைக்கும் இது நம்ம மைண்ட்ல வந்துருச்சு அப்படிங்கிற அந்த ரொம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கண்டுபிடிச்சிருது. அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தப்பா பேசிட மாட்டோம், தப்பா செஞ்சிட மாட்டோம். ஸோ இப்போ இதெல்லாமே ஒரே நேர்கோட்டில் வருது. அவனுடைய சிந்தனை தூய்மையா இருக்கணும், சொல் தூய்மையா இருக்கணும், செயல் தூய்மையா இருக்கணும். இது 3ம் ஒண்ணா இருந்ததுன்னா நம்ம தம்மத்தை பின்பற்றணும்னு அர்த்தம். நம்மள அப்பழுக்கற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் ஒருத்தர் இந்த மாதிரி உடலாலையும் வார்த்தையாலையும் உள்ளத்தாலையும் தூய்மையா இருக்கிறாரோ, தீய செயல் எதுவும் செய்யாம அவருடைய பேச்சு நல்லா, சிந்தனையும் நல்லா இருந்ததுன்னா அவரை இந்த உலகம் அப்பழுக்கற்றவர் அப்படின்னு அழைக்கும். இதுதான் தூய்மை. ஸோ இந்த தூய்மையை பின்பற்றுறதுக்கு பேர் தான் தம்மம். இப்ப இதை நம்ம கண்டிப்பா பண்ண முடியும் இல்லையா? இப்ப நம்ம இது எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க. செயலும் தூய்மையா இருக்கணும், சொல்லும் தூய்மையா இருக்கணும், சிந்தனையும் தூய்மையா இருக்கணும். இது 3 சேர்ந்து தான். நம்ம சிந்தனையை மோசமா வச்சுக்கிட்டு சொல் மட்டும் இனிமையா பேசுறது, செயல் மட்டும் ரொம்ப நல்லபடியா நடிக்கிறது, அது வந்து தம்மத்தை பின்பற்றுறது கிடையாது. சிந்தனையிலிருந்து ஆரம்பிக்குது. ரொம்ப ரூட் காஸ். இது வந்து பௌத்தம் மட்டும்தான் இதை சொல்றது. சிந்தனையை பத்தி பேசுறது பௌத்தம். பௌத்தத்துல கம்மா அப்படிங்கிறது செயல். இந்த செயல்ங்கிறது நம்ம ஆக்சுவலா செய்யற செயல் கிடையாது. நம்ம என்ன எண்ணத்தோட செய்யறோமோ அதுதான் செயல். எண்ணம் நல்லா இருந்து நம்மளுடைய செயல் ஒருவேளை தவறா நடந்துட்டா கூட அது தப்பு கிடையாது. இன்டென்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய அடிச்சு ஸ்கூலுக்கு இழுத்துட்டு போறாங்க அப்படின்னா, அடிக்கிறது அங்க வந்து துன்புறுத்தல் கிடையாது. அங்க வந்து இன்டென்ஷன் என்ன, பிள்ளைய வந்து போய் படிக்க வைக்கணும், நல்லா பெரிய ஆள் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த ஃபோர்ஸ் வந்து வன்முறை கிடையாது. இதுக்கு பேரு எனர்ஜி. இது வந்து ஆக்க ரீதியான ஒரு சக்தி. அந்த சக்தியை அவங்க பயன்படுத்துறாங்க ஒரு நல்ல எண்ணத்தோடு. அதனாலதான் எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். இந்த எண்ணம்ங்கிறது யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். செயல்ல வெளியில இருக்கவங்க பார்ப்பாங்க, சொல்லு வெளியில இருக்கவங்க பார்ப்பாங்க, ஆனா சிந்தனை வெளியில இருக்கிற யாராலையும் பார்க்க முடியாது. நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் தம்மம்ங்கிறது நமக்கு நாமே திருத்திக் கொள்ள ஒரு விஷயம். அதனாலதான் உனக்கு நீயே ஒளியாயிரு. நம்ம தான் நம்ம மைண்டை தூய்மைப்படுத்திக்க முடியும். அப்ப இந்த 3ம் இருந்தா நம்ம தம்மத்தை பின்பற்றுறோம்னு அர்த்தம். இது எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா நமக்கு முடியறது இல்லை. ஏன் முடியறது இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சில தடைகள் வருது. அப்ப அதுதான் நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்க போறோம். அப்ப இந்த 3 வகை தூய்மைகள், அதாவது உடல் தூய்மை, அது வந்து செயல் ரீதியான தூய்மை. உடல் தூய்மைனா நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து இருந்தோம்னா நான் தம்மத்தை பின்பற்றுறேன் அப்படி கிடையாது. நல்லா குளிச்சுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேரு உடல் ரீதியான தூய்மை கிடையாது. உடல் ரீதியான தூய்மைங்கிறது பிற உயிர்களை கொள்ளாமல், திருடாமல்,
ஒழுக்கமற்ற காம உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் இருத்தல் பேர் தான் உடல் தூய்மை. அதே மாதிரி பொய் பேசாமல் இருத்தல், வீண் பேச்சு பேசாமல் இருத்தல், காயப்படுத்தும் வகையில் பேசாமல் இருத்தல், பிரிவினை ஏற்படும் வகையில் அவதூறு பேச்சு பேசாமல் இருத்தல், இதெல்லாம் வாக்கு தூய்மை, சொல் தூய்மை. அப்புறம் உள்ளம் தூய்மைங்கிறது பேராசை இருக்கக்கூடாது, விருப்பு இருக்கக்கூடாது, அப்புறம் அறியாமை இருக்கக்கூடாது. விருப்பு, வெறுப்பு, அறியாமை, இது மூணும் இல்லாம இருக்கிறது சிந்தனை தூய்மை, அதாவது உள்ள தூய்மை. அப்ப இந்த 3 வகை தூய்மைகளை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு எதெல்லாம் நமக்கு வந்து தடையா இருக்கும் அப்படின்னா, பிற உயிர்களை கொல்லணுன்ற அந்த ஆசை, ஒரு வெறுப்பு வருது இல்லையா, அவனை காயப்படுத்தணும், எப்படியாவது கொண்டுடணும், இந்த மாதிரியான ஒரு தீய அல்லது யாகங்கள் செய்கிறது, பலி கொடுக்கறது, அப்பாவி விலங்குகளை கொண்டு போய் பலி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து தீய செயல். அடுத்தது தனக்கு கொடுக்கப்படாத பொருள் மேல ஆசைப்படுறது, அதை எடுக்கணும் ட்ரை பண்றது, ஒழுக்கமற்ற காம செயல்களை செய்யறது, பொய் பேசுறது, மனதை மந்தமாக்கும் போதைப் பொருட்களை எடுத்துக்கிறது, இதெல்லாமே நமக்கு தடையா இருக்கும். அது முக்கியமா போதைப் பொருட்கள். போதைப் பொருட்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மைண்ட் வீக் ஆயிடும், எந்த ஒரு ப்ராக்டிஸுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம மைண்டை தூய்மைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் போயிடும். அப்போ நம்ம மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் தான் நமக்கு தடையாக வரும். திடீர்னு ஒரு கோபம் வரும், அடுத்தவங்க மேலே காயப்படுத்தும் வகையில் நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கோ அல்லது ஒரு பேச்சு பேசுறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். அல்லது நமக்கு ஒரு அதீத ஆசை, பேராசையினால நமக்கு கொடுக்கப்படாத ஒரு விஷயத்த எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஆசை வரலாம். ஒழுக்கமற்ற காம செயல்கள் மேலே ஆசை வரலாம், அல்லது போதைப் பொருட்கள் மேலே ஆசை வரலாம், இல்லை போதைப் பொருட்கள் எடுத்துக்கிட்டு மைண்டு ஃபுல்லாகவே மந்தமாயிடும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இது தடை. இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். இதுல இருந்து மீண்டு வந்த பிறகு அப்ப என்ன, பஞ்சசீலத்தை கடைபிடிக்கணும். அப்பதான் பஞ்சசீலம் தான் பேஸ். அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, எல்லாமே பஞ்சசீலம் தான். நம்ம திருப்பி திருப்பி அந்த தூய்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே என்ன, செயல் தூய்மை, சொல் தூய்மை, சிந்தனை தூய்மை, எல்லாமே பஞ்சசீலம். இப்ப இந்த பஞ்சசீலம் முழுமையா கடைபிடிக்கணும், அதுதான் பேஸ். தம்மத்தை ஒருத்தன் பின்பற்றிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் பஞ்சசீலத்தை பின்பற்றணும் ஃபர்ஸ்ட். தெரிஞ்சுச்சுங்களா? இப்போ கரெக்டாக நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். ஸோ பஞ்சசீலம், பஞ்சசீலத்தை பின்பற்றின பிறகு என்ன செய்யணும், அடுத்தது கவனமாக இருக்கணும். மைண்டு இப்போ மைண்டுக்கு வருது ஃபோக்கஸ். ஸோ மனதை தூய்மைப்படுத்தும் முயற்சிக்கு தடையாக இருக்கிற அந்த 5 பலவீனங்கள்ங்கிறது பஞ்சசீலத்தை மீறக்கூடிய செயல்கள். அதை நம்ம தவிர்த்துட்டு பஞ்சசீலத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 4 வகையான கவனத்தை நம்ம இப்போ வளர்த்துக்கணும். என்னென்ன அந்த கவனம்? முதல் கவனம் நம்ம உடல் மீதான, உடல் ரீதியான கவனம். அதாவது உடல் என்னென்ன செய்யுது, மூச்சு விடுது, சாப்பிடுது, பேசுது, நடக்குது, நிக்குது, படுக்குது, உட்காருது, இந்த மாதிரி வெவ்வேறு வகையான வேலைகளை நம்ம உடல் ரீதியா செய்யறோம். அந்த ஒவ்வொன்றுத்தையும் கவனமா இருக்கும். இப்ப நான் மூச்சு விட்டுட்டு இருக்கேன், இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். தன்னையும் அறியாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அது வந்து முழு கட்டுப்பாட்டோட, முழு விழிப்புணர்வோட செய்யணும். அப்ப அதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். எப்படி பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம உடல் ரீதியாக இயல்பா செய்ய கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மேல கொஞ்சம் முயற்சி எடுத்து, கடின முயற்சி எடுத்து, கவனமா முழு ஈடுபாட்டோட, நமக்கு பொதுவா இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புல இருந்து இல்லாம, விருப்புங்கிறது ஏக்கம், ஐயோ எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு, இல்லைன்னா வெறுப்பு, அதிருப்தி, ஏன்டா இது இருக்குன்னு, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த ஏக்கம் அல்லது அதிருப்தியிலிருந்து விடுபட்டு ஈக்வானிமிட்டி, சமநிலை, மனதை சமநிலையா வச்சு நம்ம வந்து கவனிக்கணும். என்னென்ன, இதுல ரொம்ப சுலபமானது மூச்சு. அதுதான் வந்து ஆனாபானான்னு சொல்றது. அந்த மூச்சு உள்ள வர மூச்சு, வெளியே போற மூச்சு. உள்ள வர மூச்சுக்கு பேர் ஆனா, வெளியில போற மூச்சுக்கு பேர் அப்பானா. ஆனா அப்பானா ரெண்டு சேர்ந்து ஆனாபானா. அப்போ இந்த ஆனாபானா மெடிடேஷன், கவனம். மெடிடேஷனுங்கிறது கவனம், தியானம். அப்போ இதை வந்து உடல் ரீதியான விஷயங்கள் மேல கவனம் வைக்கிறது. இது மூச்சுல தான் இல்லை, நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும், நம்ம சாப்பிடும்போது நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம், மெல்றோம், அந்த சுவை, அந்த ஸ்மெல், என்ன சாப்பாடு சாப்பிட்றோம், இது எல்லாத்தையும் முழு கவனத்தோட செய்யறதுக்கு பழகிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நடக்கிறோம், இப்போ நடக்கிறோம், இந்த வாக்கிங் மெடிடேஷன். நிற்கிறோம், இப்போ நம்ம வந்து அன்றாட செயல்கள் என்னென்ன செய்கிறோமோ இது எல்லாத்தையும் முழு கவனத்தோட செய்யறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் காயானுபாசனா, உடல் மீதான கவனம். இதுக்கு பேர் காயானுபாசனா. காயா அப்படின்னா உடல். அப்போ உடல் மேல பசனானா சென்சேஷன், ஃபீலிங், பசனா. ஸோ உடல் மீதான ஒரு கவனத்தை செலுத்துறது தான் காயானுபாசனா.
இது வந்து முதல் ஸ்டெப்பு. நமக்கு வந்து 4 வகையான கவனம் இருக்கு. இதுல முதல் கவனம் உடல் ரீதியாக செய்யக்கூடிய விஷயங்கள் மேல ஒரு கவனம். இப்ப நம்ம மைண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா மைண்டை வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை கரெக்டா கவனத்தோட செய்யறதுக்கு நம்ம பயிற்சி எடுக்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த வகையான கவனம்ங்கிறது நம்மளுடைய உணர்ச்சிகள் மீதான கவனம். நமக்கு இப்போ 6 புலன்கள் இருக்கு. 5 புலன்கள் எல்லாருக்கும் தெரியும். 6வது புலன் வந்து மைண்டு. இந்த உடல் ரீதியான உணர்ச்சிகள் ரீதியான விஷயங்கள் வரல, ஒரு வலி வரலாம், ஒரு எரிச்சல் வரலாம், ஏதோ ஒரு உணர்ச்சி. அது வந்து கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முயற்சி செய்யலாம். அடுத்தது காது, இனிமையா ஒரு சத்தம் கேட்குது, சுவை நல்லா இருக்கு. இந்த மாதிரி எல்லா உணர்ச்சிகள் மேலேயும் ஒரு கவனம். இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு சத்தம் கேட்குது, இது எனக்கு இனிமையாக இருக்குது. இந்த சுவை இருக்கு, இது எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சிகள் மீதான கவனத்தை வைக்கிறதுக்கு பேர் தான் வேதானுபாசனா. என் உடம்புல இப்போ வந்து ஒரு அரிப்பு மாதிரி தெரியுது, ஒரு சின்ன வலி தெரியுது, ஒரு பரபரப்பு தெரியுது. இதை வந்து நம்ம கவனமா பார்க்கறது. அது கவனத்தோட இருக்கும் பொழுது விருப்பு அல்லது வெறுப்புல இருந்து இல்லாம சமநிலையில அதை ஜஸ்ட் கவனிக்கிறது. இதுக்கு பேர் வேதானுபாசனம். எப்படி மூச்சை வந்து எந்த ஒரு எண்ணமும் இல்லாம அதை ஜஸ்ட் கவனிக்க பழகிக்கிட்டோமோ, அதே மாதிரி உணர்ச்சிகள் தோன்றக்கூடிய, உடலில் தோன்றக்கூடிய அந்த 6 புலன்களில் தோன்றக்கூடிய, இப்போ திடீர்னு மைண்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தை பத்தி ஒரு எண்ணம் வந்துட்டு போகும். அது வந்துட்டு போச்சு, அது வந்தது அப்படிங்கிறத நம்ம கவனத்தோட இருக்கும். இதை வந்து பயிற்சி தான் செஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்மலாம் எப்படின்னா டிஃபால்ட் மோட்ல வாழ்றோம். அதுவா வரும், அதுவா போகும், அதுவா செய்கிறோம். அப்படி இல்லாம எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கவனத்தோட செய்யறதுக்கான பயிற்சி எடுக்கணும். எதுக்கு இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி விஷயம் இருக்கு. அதனாலதான் இதை வந்து நம்ம பயிற்சி செய்ய பார்த்துக்கிறோம். அப்போ காயானுபாசனா, உடல் ரீதியான விஷயங்கள், செயல்கள் மேல கவனமா இருக்கிறது. அடுத்து அந்த புலன்கள் நாள் வரக்கூடிய உணர்ச்சிகள் மீதான கவனமா இருக்கு. இது 2வது கவனம். அடுத்தது 3வது கவனம். 3வது கவனம் மனசு. மனசுல திடீர்னு கோபம், ஒரு ஆசை, பொறாமை, வெறுப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அப்ப அந்த மனதுல என்னென்ன ஃபீலிங்ஸ் தோணுதோ மைண்ட்ல, அதை வந்து அது மேல, ஓ இப்ப நான் கோவப்படுறேன், இப்ப அவன் மேல எனக்கு பொறாமை வருது, அதை வந்து நம்ம சென்ஸ் பண்ணணும். சென்ஸ் பண்ணாதான் நமக்கு அடுத்த ஸ்டெப்பு அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். அதை சென்ஸே பண்ணலன்னா, இப்போ ஒரு வியாதி ஒருத்தனுக்கு இருக்குன்னா அவங்கள டயக்னோஸே பண்ணலன்னா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? ஸோ இதுதான் டயக்னோசிஸே. நம்ம மைண்ட்ல நிறைய வகையான உணர்ச்சிகள் வரும். ஒரு சிலது நல்லது, ஒரு சிலது கெட்டது. நல்ல உணர்ச்சிகள் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வரும், தீய உணர்ச்சிகள் நம்மளுடைய அழிவுக்கு கொண்டு போயிடும். இதுல ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணணும். ஒரு உணர்ச்சி வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் அது நல்ல உணர்ச்சியா, அது கெட்ட உணர்ச்சியா, அதுக்கப்புறம் தான் அந்த நல்ல உணர்ச்சி பின்னாடி போறதா, இல்ல கெட்ட உணர்ச்சியை தவிர்க்கிறதா அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப். அப்ப இதுல முதல் ஸ்டெப்பு கவனமா இருந்தால் தான் டயக்னோஸே பண்ண முடியும், பார்க்க முடியும். பார்க்கலன்னா நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுக்க மாட்டோம். இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம், திடீர்னு நம்ம முதுகுல ஒரு பூச்சி ஊர்ந்துகிட்டு இருக்குன்னா நமக்கு தெரியாது. நம்ம பார்க்குற வரைக்கும் அதுக்கு வந்து நம்ம பேசாம தான் இருப்போம். திடீர்னு யாரோ ஒருத்தவங்க பின்னாடி ஒரு பூச்சின்னொடனே நம்ம டக்குன்னு குதிச்சு அதை தட்டி விட்டு அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்போ தெரிஞ்சாதானே நம்ம அதுக்கான முயற்சி எடுப்போம். ஆனால் நம்ம மைண்டில் வரக்கூடிய பொறாமை, கோபம், வெறுப்பு இது எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியலன்னா நம்ம எப்படி அது சரியா சவறான்னு அது அது பின்னாடியே போயிடும். அது இயல்பாகவே வருது. இது வந்து நேச்சர். இது வந்து நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல மனித பரிணாம வளர்ச்சியில நம்மளுடைய மரபணுவிலே இதெல்லாம் புகுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இதெல்லாம் சர்வைவல். ஒரு உயிரினம் வாழணும்னா அதுக்கு வெறுப்பு அவசியம் தேவைப்படுது. அதனால பை டிஃபால்ட் அதெல்லாம் ஜீன்லே இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும், தன்னால தான் வரும். அதை பத்தி நமக்கு வெக்கப்பட வேண்டிய, வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம மைண்ட்ல அதெல்லாம் வரதான் செய்யும். வந்தாதான் உயிர் வாழவே முடியும். ஒரு ஒரு உயிரினத்துக்கு ஒரு பொருள் மேல ஆசை வந்தாதான் அது போய் அதை சாப்பிடும். அப்பதான் அது உயிர் வாழ முடியும். ஒரு உயிரினத்துக்கு ஒரு விஷயத்தின் மேல வெறுப்பு வந்தாதான் அது அதுல இருந்து பயந்து ஓடும். ஒரு பயம் இருக்கும். அப்பதான் அது ஓட முடியும். அப்பதான் அதை தன்னை பாதுகாத்துக்க முடியும். ஒரு நெருப்பு இருக்கு, நெருப்பு பார்த்த உடனே பயம் வரணும். ஐயோ அங்க போகக்கூடாதுன்னு நெருப்பு மேல வெறுப்பு வரணும். அப்பதான் அதால ஓட முடியும். அப்பதான் அது தன்னை காப்பாத்திக்க முடியும். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு வந்து வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு விருப்பு வருது, வெறுப்பு வருதுன்னா இதுக்கு நம்ம வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விருப்பு வருது, வெறுப்பு வருது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சென்ஸ் பண்ணணும். இது சென்ஸ் பண்ண பிறகுதான் இந்த விருப்பு எனக்கு வந்து சாதிக்கக்கூடியது தானா,
இல்லை என்ன ஆபத்தில் கொண்டு போய் விட்டுடுமா, இது என்னால் அடையக்கூடியது தானா, இது எனக்கு உண்மையிலே தேவைதானா அப்படின்னு அதை பற்றின ஒரு புரிதலை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அது பின்னாடி போனோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவோம். அதெல்லாம் தெரியாமல் நம்ம பாட்டு காலை விட்டுட்டோம் அப்படின்னா ஆபத்தில் மாட்டிக்கும். இதுதான் பௌத்தம். அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனிக்கணும். இந்த டயக்னோசிஸ் எப்படி பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபர்ஸ்ட் உடல் ரீதியாக, ஏன்னா அதெல்லாம் இயல்பாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது மேலே ஃபர்ஸ்ட் கவனத்தை வச்சு ட்ரைனிங் எடுக்கிறது. அப்புறம் நம்ம உடலில் வரக்கூடிய உணர்ச்சிகள், அது மேலே கவனம். அப்புறம் மைண்டில் வரக்கூடிய உணர்ச்சிகள், அது மேலே கவனம். அப்புறம் அடுத்தது தான் தத்துவங்கள் மீதான நமக்கு மூளையில் ஒரு சில விஷயங்கள் ஓடும். இப்போ நம்ம பேசுறது நல்லது, இப்போ தம்மத்தை பௌத்தத்தை பற்றி ஒரு அபிப்பிராயம் வரும் இல்லையா, அது மேலே கவனம் வைக்கணும். அப்போ அந்த தத்துவ ரீதியான நம்ம மைண்டில் வரக்கூடிய ஐடியாஸ், இப்போ திடீர்னு நம்ம அங்கே போகலாம், அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு ஐடியாஸ், மென்டல் ஃபார்மேஷன்ஸ் உருவாகும் நம்ம மைண்டில். அது உருவானாதான் அது செயலாகவே மாறும். இதான் கடைசி ஸ்டெப்பு. இப்போ செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம் பாருங்க, அந்த முடிவு மேலே நம்ம வந்து கவனமாக இருக்கும். தத்துவங்கள், ஐடியாஸ், கான்செப்ட்ஸ், இது மேலே கவனமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா கடின முயற்சியோடு தான் செய்யணும், இல்லைனா அது டிஃபால்ட்டாக பண்ண முடியாது. அதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணணும். மைண்டு கட்டுப்பாடு, மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். கொஞ்ச நேரம் கூட உட்காந்து மூச்சை பார்க்க முடியாது. அதை கட்டுப்பாடோடு வைக்கணும். அதில் விருப்பு வெறுப்பு எதுவும் வச்சுக்க கூடாது. நியூட்ரலாக இருக்கும். ஈக்வானிமிட்டி, சமநிலை. விருப்புங்கிறது ஏக்கம், வெறுப்புங்கிறது அதிருப்தி. இது ரெண்டும் இல்லாமல் நம்ம ஈக்வானிமிட்டியாக இருந்து கவனம் செலுத்த பழகிக்கணும். அப்போ 4 வகையான கவனங்கள்ல நம்ம பார்த்தோம். ஒன்று உடல் ரீதியான காயானுபாசனா, அடுத்தது உணர்ச்சிகள் ரீதியான ஐம்புலன்கள், புலன் உணர்ச்சிகள் ரீதியான வேதானுபாசனா, மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் அது வந்து சிந்தானுபாசனா, அதுக்கப்புறம் நம்மளுடைய கான்செப்ட்ஸ், ஐடியாஸ், தத்துவங்கள் ரீதியான என்ன நம்ம மைண்ட்ல தத்துவம் ஓடுது, அது தம்மானுபாசனா. இந்த 4 வகையான கவனம்க்கு பேர் தான் விபாசனா. விபாசனாங்கிறது இந்த 4 தான். இதுதான் விபாசனான்னு சொல்றது. இதுதான் மன தூய்மைக்கான பயிற்சி. அப்போ விபாசனாங்கிறது தான் பௌத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மைண்ட் ட்ரைனிங். இது புத்திசம். இதுதான் இங்க வந்து டாக்டர் அம்பேத்கரும் புத்தரும் தம்மம் புத்தகத்தில் கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் வந்து அம்பேத்கர் வந்து விபாசனா பத்தி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. இப்ப இவ்வளவு நேரம் பேசுனது தான் விபாசனம். டாக்டர் அம்பேத்கருடைய புத்தரும் தம்மம் புத்தகத்துல தான் இப்ப நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். முதல்ல பஞ்சசீலம், ஷீலம், அது முடிஞ்ச உடனே மைண்ட் ட்ரைனிங். இதுக்கு பேர் தான் சமாதி. சீலம், சமாதி. அடுத்தது என்ன, பஞ்ஞா. இதெல்லாம் எண்வழி மார்க்கத்துல வரக்கூடிய விஷயங்கள். அடுத்தது 3 தோல்விகள். 3 தோல்விகள் என்ன, இந்த பஞ்சசீலத்தையும் இந்த கவனத்தையும், அடுத்தது புரிதல். புரிதல்னா இதனால வரக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், பஞ்ஞ. அப்ப இந்த எண்வழி மார்க்கத்துல 3 சொல்றோம் இல்லைங்களா. ஒன்று சீலம், இன்னொன்று சமாதி, 3வது பஞ்ஞ, புரிதல். இந்த 3மே நம்ம வந்து டெவலப் பண்றதுக்கு தான் விபாசனா. இந்த 3ஐயும் டெவலப் பண்ண முடியலன்னா அது தோல்வி. சீலத்தை கடைபிடிக்க முடியல, ஒழுக்கத்துல தோல்வி. இந்த மாதிரி தியானம் பண்ண முடியலையா, கவனத்தில் தோல்வி. இந்த 4 வகையான தியானத்தை நம்ம செய்ய முடியலன்னா கவனத்துல தோல்வி. அப்பனா நமக்கு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, மைண்டே தெளிவா இருக்காது, ரைட் வியூ கிடைக்காது. எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் தெளிவான பார்வை, இது நல்லது, இது கெட்டது, இது நம்ம செய்யணும், இது செய்யக்கூடாது, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களை நம்பலாம், இவங்களை நம்பக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு புரிதல் நமக்கு வருது இல்லையா, இதுதான் ரைட் வியூ. இந்த ரைட் வியூ நமக்கு கிடைக்காம போயிடும். பஞ்சசீலத்தை பின்பற்றதுனால, கவனத்தை செலுத்தணும்னா நமக்கு புரிதலும் தோல்வி அடைஞ்சும். இந்த 3 தோல்விகள் தான் தோல்விகள். ஒழுக்கத்துல தோல்வி, பஞ்சசீலத்தை பின்பற்ற, பிற உயிர்களை கொள்றது, திருடுறது, ஒழுக்கமற்ற காம செயல்களில் ஈடுபடுறது, தீய பேச்சு பேசுறது, பொய் பேசுறது, கடுமையான பேச்சு பேசுறது, வெட்டி பேச்சு பேசுறது, அவதூறு கூறுறது, இதெல்லாமே தீய பேச்சு. அப்புறம் போதைப் பொருட்கள் எடுத்து, இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம சீலத்தை பின்பற்றல. அப்பனா ஒழுக்கத்துல தோல்வி அடைஞ்சிடறோம்னு அர்த்தம். ஒழுக்கத்துல தோல்வி அடைஞ்சா நமக்கு புரிதல்ல தோல்வி கிடைச்சு. புரிதல்ல தோல்வி அடைஞ்சா நம்ம பிரச்சனையில மாட்டிக்கும். அவ்வளவுதான். இதெல்லாமே ஒரே சீக்வன்ஸ். சிம்பிள் ஃபார்முலா ஃபார் லைஃப், ஹாப்பி லைஃப், பீஸ்ஃபுல் லைஃப். பௌத்தம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ சொல்லுது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சந்தோஷம் பிளஸ் நிம்மதி, அதுதான் இன்பம்னு சொல்லுது. இல்லைன்னா சந்தோஷங்கிறது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு இதுல எது செஞ்சாலும் சந்தோஷம் கிடைக்கும், ஆனா நிம்மதி கிடைக்குமா, இதுல எது செஞ்சாலும் நிம்மதி கிடைக்காது, பிரச்சனையில போய் மாட்டி. இதை வந்து நம்ம தவிர்க்கிறது. என்னோட வாய்ஸ் நல்லா கேக்குதா குமரேசன் சார்?
சேட்டு நீங்க பதில் சொல்லுங்க யாராவது. நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒழுக்கத்துல தோல்வி, இது சீலம் கடைபிடிக்கலாம். அடுத்தது என்ன? தியானம், கவனம். கவனத்துல தோல்வி, சார் காசு. கேக்குதா சார்? சார் சூப்பரா கேக்குதுங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்தது கவனத்துல தோல்வி. கவனத்துல வந்து ஒரு விருப்போ அல்லது வெறுப்போ அல்லது மனதுல குழப்பமோ, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? லோப, துவேஷ, மோக. விருப்பு, வெறுப்பு, அறியாமை. இந்த மூணும் நம்ம மைண்ட்ல வந்துருச்சு அப்படின்னா அது நம்ம கவனத்துல தோல்வி அடையும். அது மூணும் வருது, அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அது ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் அதுல இருந்து மீண்டு வர்றோம், வரவிடாம தடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கவனத்துல வெற்றி அடைகிறோம்னு அர்த்தம். அப்ப இதுக்கு பேர் தான் சமாதி. இதுதான் மைண்ட் ட்ரைனிங். இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணோம்னா நமக்கு வந்து புரிதல்ல கிடைக்கும். நம்ம இது சரியா பண்ணலன்னா புரிதல்ல தோல்வி வந்துடும். புரிதல்ல தோல்விங்கிறது என்ன? நிறைய விஷயங்கள்ல வந்து எது எதெல்லாம் நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காம, இப்ப உதாரணத்துக்கு தானம் தானம் செய்யறது அதனால எந்த பலனும் கிடையாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வந்து ஒரு மோசமான ஒரு புரிதல், தப்பான புரிதல். அடுத்தது கம்மா, நம்ம என்ன செய்யறோமோ நம்மளுடைய எண்ணங்கள், செயல்கள், பேச்சுக்கள்னு பார்த்தோம் இல்லையா? இது நல்லா இருந்துச்சுன்னா அதனுடைய விளைவு நல்லா இருக்கும். நல்ல செயல்களா தீய செயல்களாங்கிறத பொறுத்து தான் அதனுடைய விளைவு இருக்கும் அப்படிங்கிறது தான் உலக நியதி. ஆனா அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம், மேலேருந்து ஒருத்தன் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சா அது தவறான புரிதல். அதே மாதிரி இப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்மளுடைய அடுத்த கணத்துக்கான ஒரு முன் விதையை விதைக்குது, அதனுடைய விளைவு தான் வருது. வினை விதைத்தவன் விதை அறுப்பான், விதை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்ப நம்ம பண்றது தான் அடுத்து நமக்கு எஃபெக்ட் கொடுக்க போகுது அப்படின்னு நம்பாம அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான். இதெல்லாம் நம்ம கையிலே கிடையாது, இதெல்லாம் எங்கேருந்து மேல நம்ம தலையில எழுதி வச்சிருக்கு, யாரோ ஒருத்தன் இயக்கிக்கிட்டு இருக்கான், அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு நினைக்கிறது தவறான புரிதல். அடுத்தது தாய் இல்ல, தந்தை இல்ல, இயற்கையாலாம் குழந்தையெல்லாம் பிறக்கிறது கிடையாது, இதெல்லாம் கடவுள் தீர்மானிக்கிறாரு. அது வந்து போன ஜென்மத்தை வந்து வச்சு அதனுடைய கர்ம வினைகளை வச்சு தான் இப்ப பிறவி வருது. இது எல்லாமே பிறப்பிலே எல்லாருக்கும் கிடைச்சிருது. பிறப்பிலேயே ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு இருக்கிறான். இதெல்லாம் வந்து அப்பா அம்மா அந்த மாதிரி அந்த ஒரு இயற்கைக்கு மீறிய ஒரு புரிதல் இருக்குன்னா அது தவறான புரிதல். இந்த புரிதல் இப்ப இதெல்லாம் சரியான புரிதல் கிடைக்கணும்னா நம்ம இப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா இருக்கணும். எங்க ஒழுக்கமா இருக்காங்க? இருக்கு இல்லை, அதனால புரிதல் இல்லை. அடுத்து கவனமாகவும் இருக்கிறது இல்லை, அதனால புரிதல் இல்லை. நம்மளா அப்படியே இயற்கையா பை டிஃபால்ட் மோட்ல நம்மலாம் வாழ்ந்துட்டு போயிடும். அப்படிதான் நமக்கெல்லாம் பழகியிருக்காங்க. யாருமே இந்த மாதிரி சொல்லி கொடுத்தது கிடையாது. ஒழுக்கத்தோட இருக்கணும், தியானத்தோட இருக்கணும். நம்ம எது மைண்ட்ல எதுனா தோணுதுன்னா அதை கவனி அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் முறையா உட்காந்து மூச்சை கவனிக்கணும், நம்மளுடைய உணர்ச்சிகளை கவனிக்கணும், நம்ம மைண்ட்ல வரக்கூடிய எண்ணங்களை கவனிக்கணும். அப்புறம் நம்ம எந்த ஒரு புரிதல் இருந்தாலும் அதை போட்டு அரசி ஆராயணும் அப்படின்லாம் யாருமே சொல்லி கொடுக்கலையே. உட்காந்து இதெல்லாம் பண்ணுப்பான்னு நமக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது. இதை சொல்லி கொடுத்தாலே ஒவ்வொருத்தரும் நல்லா இயல்பா நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட முடியும். அடுத்தவங்களையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ விட முடியும். அதுதான் பௌத்தம். அதுதான் ஒரு சமூகம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் பௌத்தமே. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஞான நிலையை அடைஞ்சு துறவிகள், பிராமணர்கள் அப்படின்னா அந்த காலத்துல இது வந்து அந்த காலத்துல சொன்னது. அந்த காலத்துல துறவிகள் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி துறவிகள் இந்த ஞான நிலையை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ இந்த இந்த பிராமணர்கள் அப்படின்னு வர்றதை வந்து நம்ம அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 வர்ணங்கள்ல புத்தர் வாழ்ந்த காலத்துல போய் பொருத்தி பார்த்துக்கணும். அந்த காலத்துல பிராமணர்கள் தான் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலம். அப்ப அந்த காலத்துல உயர்ந்த நிலை அப்படிங்கிறது இந்த ஒழுக்கத்தினாலையும் மன தியானத்தினாலையும் மன தூய்மையினாலையும் தான் அடைய முடியும். அதுதான் உயர்ந்த ஞான நிலை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம வெறுமனே அந்த ஒரு ட்ரெஸ் மூலமாகவும் அல்லது காட்டில் போய் உக்காந்தாலோ ஒரு துறவி வேஷம் போட்டாலோ ஞானத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, ஒருத்தர் பார்த்தா அவருடைய துறவி ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஆஹா துறவி வந்துட்டாருன்னு போய் அவர் காலில் விழுந்தோம் அப்படின்னா அது தவறான புரிதல்.
அவர் வந்து ஒழுக்கத்தை பின்பற்றுறாரா, அவருடைய மனம் வந்து தூய்மையா இருக்குதா அப்படின்னு பார்த்து இவர் துறவிதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு நிலைமை வந்தா நம்ம சரியான புரிதல். ஸோ இதெல்லாம் எப்படி வரும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஒழுக்கத்துடனும் தியானத்தையும் பின்பற்றணும் அப்படின்னா நமக்கு சரியான புரிதல்கள் கிடைக்கும். அப்ப இதை தான் வந்து எயிட் ஃபோல்டு பாத்துன்னு சொல்றது. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே அதுல வந்துச்சு பாருங்க. ஒன்னு எத்திக்கல் கான்டாக்ட், மொராலிட்டி, டிசிப்ளின், சீலம், அதுதான் சென்டர். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சீலத்தை பின்பற்றோம். அதுக்கப்புறம் மைண்டை ட்ரெயின் பண்ணோம். அப்போ நமக்கு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் உயர்ந்த ஞான நிலை. அப்போ ஒரு புத்திஸ்ட்னா இந்த எயிட் ஃபோல்டு பார்த்து பின்பற்றுவாங்க. ஒரு புத்திஸ்ட்னா ரொம்ப தெளிவா இருப்பாங்க, எந்த விஷயத்துலையும் தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க. அவங்க எடுக்கிற முடிவுல எல்லாமே வெற்றி தான் அடையும். ஏன்னா நம்ம தான் எது சரி எது தவறுன்னு பார்க்கக்கூடிய சக்தி வந்தது இல்லையா. எது சரி எது தவறுன்னு தெரியாம அதுல போய் மாட்டிக்கிறது தான் தோல்வியில போய் முடிஞ்சிடுது. எது சரின்னு நம்மளால தீர்மானிக்க முடியுது முன்னாடியே அப்படின்னா, அப்ப நம்ம எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா தான் இருக்கும். எல்லாருக்கும் அதுதானே ஆசை, நான் எடுத்ததெல்லாம் வெற்றியில முடியணும், எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியில முடியணும்னு தான் எல்லாருக்குமே ஆசை. அப்ப எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியில முடியணும்னா என்ன, நம்ம அதுக்கு சரியான முடிவு எடுத்துருக்கணும். சரியான முடிவை எப்படி எடுக்க முடியும், அதுக்கு நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணணும். மைண்டை ட்ரெயின் பண்றது எப்படி பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சசீலத்தை பின்பற்றணும். இப்போ இது வந்து ஒழுக்கத்தில் தூய்மை இருக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய மனதில் தியானத்தில் கவனத்தில் தூய்மை இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய புரிதல்ல தூய்மை வரும், நம்ம தெளிவான முடிவு எடுக்க முடியும். இதுதான் தம்மம். தம்மம்னா என்ன அப்படின்னா என் வழி மார்க்கம். என் வழி மார்க்கத்தை அவன் ஒருத்தன் பின்பற்றானோ அவன் தம்மத்தை பின்பற்றான்னு அர்த்தம். இது பின்பற்றல அப்படின்னா அவனுக்கு தோல்வி, தம்மத்துல தோல்வி. ஸோ அப்போ ஒழுக்கத்துல தோல்வி, கவனத்துல தோல்வி, புரிதல்ல தோல்வி, இந்த 3 வகை தோல்வி இருந்ததுன்னா அவன் ஒருத்தன் மரணம் அடைந்த பின்னரும் வீணாக துன்பத்திலும் வீழ்ச்சியிலும் மனதை தூய்மைப்படுத்த வேண்டிய நிலையிலும் பிறக்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பௌத்தத்துல மறுபிறவி என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருக்கோம். அதனால நான் மீண்டும் அதுக்குள்ள போகல. பட் மறுபிறவினா இந்த பௌத்தம்ங்கிறது ஒருத்தருடைய எண்ணத்தை பொறுத்து தான் ஒரு வாழ்க்கை அமையுது. சரி, எண்ணம் தான் அனைத்துக்குமே காரணம், மனம்தான் எல்லாமே அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்போ மைண்டு ஒரு நிலையில இருந்தா அது ஒரு பிறவி, மைண்டு மாறிடுச்சுன்னா அது அடுத்த பிறவி. முதல் பிறவியில் நம்ம மைண்டு வந்து மோசமான சிந்தனையில இருந்ததுன்னா அடுத்து அதனுடைய விளைவை சந்திக்கக்கூடிய இடத்துல அதுவும் ஒரு மோசமான விளைவை தான் சந்திக்கும். இதுதான் வந்து அப்ப இந்த கவனத்திலையும் புரிதல்லையும் ஒழுக்கத்திலையும் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா நம்ம அடுத்த நிமிஷம் இந்த ஒரு செயலை செஞ்சுட்டு அதனுடைய விளைவை அனுபவிக்கக்கூடிய அடுத்த கணம் நம்ம வந்து துன்பத்திலையும் வீழ்ச்சியிலையும் திருப்பி மனதை தூய்மைப்படுத்த வேண்டிய நிலையிலும் தான் நம்ம அந்த வாழ்க்கையை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுதான் மறுபிறவின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் 3 வகை தோல்விகள். ஸோ இந்த பேராகிராஃபை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பௌத்தத்தில் மறுபிறவி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்து என்னுடைய பழைய வீடியோக்கள்ல இருக்கும். பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவர் தம்மம் நூல்ல இருந்து நூல் 4 மதமும் தம்மம் பகுதி கீழே வரும் பொழுது பிறவி அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம பிற மதங்கள் கூறக்கூடிய மறுபிறவிக்கும் பௌத்தம் கூறக்கூடிய மறுபிறவிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம ஏன் வந்து ஒழுக்கத்திலையும் கவனத்திலையும் புரிதல்லையும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை தொடர்ச்சியா நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். வெற்றி என்ன? வெற்றி ஒழுக்கத்துல வெற்றி, கவனத்துல வெற்றி, புரிதல்ல வெற்றி. இது 3ஐயும் கரெக்டா பண்ணோம் அப்படின்னா என்ன? ஒழுக்கத்துல என்ன பண்ணணும்? பஞ்சசீலத்தை பின்பற்றணும். பிற உயிர்களை கொள்ளக்கூடாது, திருடக்கூடாது, ஒழுக்கமற்ற காம செயல்களில் ஈடுபடக்கூடாது, தீய பேச்சு பேசக்கூடாது, போதைப் பொருட்கள் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் கரெக்டா பண்ணோம்னா சீலத்துல வெற்றி, ஒழுக்கம். கவனத்துல நம்ம என்ன கவனம் செலுத்தணும்? அந்த 4 வகையான கவனங்களை செலுத்தணும். ஒன்று நம்மளுடைய உடல் ரீதியான விஷயங்கள் மேலே கவனம், அடுத்தது உணர்ச்சிகள் மேலே கவனம், அடுத்து நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய சிந்தனைகள் மேலே கவனம், அதுக்கப்புறம் தம்மம் நம்மளுடைய புரிதல் மேலே கவனம். இந்த மாதிரி 4 கவனம் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் சமாதி. சீல சமாதி. என் வழி மார்க்கத்தில் 2 முடிச்சிட்டோம். 3வது புரிதல். இந்த புரிதல்ல பன்னியா, புரிதல்ல வெற்றி. தானம் செய்யணும், நல்ல செயலா தீய செயலான்னு பிரிச்சு பார்க்கணும். நல்ல செயல்கள் தீய செயல்களை பொறுத்து தான் விளைவுகள் இருக்கு. மறுபிறவினா என்ன, பிறப்புங்கிறது என்ன, ஞான நிலைங்கிறது உண்மையிலே என்ன அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்க வச்சுக்கிறது தான் புரிதல்ல வெற்றி. இதுதான் என் வழி மார்க்கம். என் வழி மார்க்கத்துல இந்த ரைட் வியூ சம்மாதித்தி, அப்புறம் ரைட் இன்டென்ஷன் சம்மா சங்கப்போ, இது 2ம் சேர்ந்தது தான் பஞ்ஞா. ஸோ நமக்கு வந்து சரியான புரிதல் இருக்கும், சரியான முயற்சி எடுப்போம், சரியான இன்டென்ஷன், இது 2ம் வந்துச்சுன்னா நமக்கு விளைவுகள் நல்லா இருக்கும். அப்போ இது 2ம் எப்படி அடையிறது? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சீலத்தை பின்பற்றணும். சீலம்ன்றது என்னது?
சரியான பேச்சு, சம்மா வாச்சா, அதுக்கப்புறம் சம்மா கமெண்டோ, ரைட் கான்டாக்ட், சரியான செயல், அப்புறம் சரியான வாழ்வாதாரம், சம்மா அஜீவம். இது மூணும் சேர்ந்தது தான் பஞ்சசீலம். அதுக்கப்புறம் நம்ம மைண்டை ஃபோக்கஸ் பண்ணணும், கவனமாக இருக்கணும். தியானம். தியானம்ல என்ன? சம்மா வயமும், அது வந்து ரைட் எஃபர்ட், அதுக்கான முயற்சி எடுக்கும். தீய எண்ணங்கள் வரும்போது அது தவிர்க்கணும், எஃபர்ட் போட்டு தவிர்க்கணும். மைண்டை ஃபோக்கஸ் பண்ணணும். சம்மா சதி, அப்புறம் சம்மா சமாதி. 4 விஷயத்து மேலேயும் கவனம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சம்மாதித்தி கிடைச்சிடும். சம்மாதித்தி கிடைச்சிச்சுன்னா அந்த பௌத்தத்தின் உயர்ந்த விழிப்புணர்வு நிலையை அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். இந்த விழிப்புணர்வு நிலையை அடைகிறோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற முடிவுகள்லாம் கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். நம்ம எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இருந்தால் நம்ம எல்லா செயல்களையும் வெற்றியோடு இருக்கோம். வெற்றி அடையும் போது நம்ம சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். இதுதான் நிப்பானா. யாருக்கு ஒருத்தருக்கு ரைட் விஷன் இருக்கோ அவர் நிப்பானாவோட வாழ்ந்துகிட்டு இருப்பாருன்னு அர்த்தம். ஸோ இதுதான் 8 ஃபோல்டு பாத். இந்த 8 ஃபோல்டு பாத்தை பின்பற்றுறவங்க தம்மத்தை பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் தம்மத்தில் வெற்றி அடையிறது. ஒழுக்கத்தில் வெற்றி, கவனத்தில் வெற்றி, புரிதலில் வெற்றி. அப்படி புரிதல், இந்த 3 வெற்றிகளையும் அடைஞ்சா அவங்க வந்து நிம்மதியாக வாழ முடியும். அவங்களோட ஒவ்வொரு கணமும் நிம்மதியாக இருக்கும். இந்த ஒவ்வொரு கணத்தை தான் மறுபிறவின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு கணத்துலையும் நம்ம வந்து சந்தோஷமாக இது கண்டினியூட்டியாக இருக்கும். இல்லைனா இப்போ சந்தோஷமாக இருக்கும், அப்புறம் அப்படியே வருத்தத்தோடு இருக்கும், அப்புறம் திருப்பி சந்தோஷமாக. இந்த சுழற்சியில் தான் எல்லாரும் மாட்டிக்கிறோம். இதுதான் பர்த் ரீபர்த் சைக்கிள், சம்சாரா. தாம் தூம்னு குதிக்கிறான், அப்படியே கீழே விழுந்துடுறான், திருப்பி தாம் தூம் குதிக்கிறான், கீழே விழுந்துடுறான். இது 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 வாழ்க்கை கிடையாது. சமமான நிலையில மனது நிம்மதியா சந்தோஷமா நம்ம மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு கணமும் நிம்மதியிலையும் சந்தோஷத்துலையும் பிறந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷமா இருக்கும், வாழ்ந்த திருப்தி இருக்கும். அப்போ நமக்கு மரணத்தை பற்றிய பயம் இருக்காது. பிறப்பு இறப்புங்கிற ஸ்டேஜ் எல்லாம் நம்ம தாண்டி வந்துடும். அதுதான் நிபானா. இத்துடன் இந்த வார தம்ம உரையை முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா தம்மம் என்றால் என்னல 2வது தலைப்பு. இப்போ இது வரைக்கும் பார்த்தது தூய்மை. சரி, நம்மளோட வாழ்க்கையில தூய்மையை கடைபிடிக்கணும். இப்போனா தூய்மைனா என்னன்னு நமக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. இதெல்லாம் பண்ணோன்னா வாழ்க்கையில நிறைவடையும். அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தால் அது பேர் தான் நிப்பானா. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இத்துடன் இந்த வார தம்ம உரை நிறைவு செய்கிறேன். காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்பீம், நம புதாயா. இன்னைக்கு May 31 வேர்ல்டு நோ டொபாக்கோ டே, புகையிலை எதிர்ப்பு தினம். கடந்த ஒரு மாதமாக நம்ம இதை பற்றியே பேசியிருக்கோம். இன்னைக்கு தான் அந்த நாள். இந்த நாள் அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்த ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க அப்படின்னு புகையிலை பற்றிய விழிப்புணர்வு குறும்படங்கள் போட்ட எல்லாருக்குமே இன்னைக்கு அவார்டு கொடுக்குறோம். 216 ரீல்கள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1000 பேர் இதில் மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் பங்கேற்று அவங்க வந்து ரீல்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணி முதல் 50 ரீல்ஸ்க்கு வந்து இன்னைக்கு ஷீல்டு சர்டிஃபிகேட்டில் கொடுக்க போகிறோம். முதல் 10 ரீல்ஸ்க்கு வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கான சீஃப் கெஸ்ட்டாக இன்னைக்கு வர்றது வந்து டைரக்டர் பிரபு சாலமன், இந்த கும்கி, மைனா, கயல் இந்த படங்களை இயக்கிய இயக்குனர் இப்போ வந்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு ஈவினிங் 3 to 6 ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் நாகமங்கலத்தில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. இதை பற்றி தான் நம்ம வந்து பௌத்தர்கள் அதிகமாக பேசுகிறோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த மனதை மயக்கக்கூடிய போதைப் பொருட்களை தவிர்க்கிறது பௌத்தத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்றதும் புத்தர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை பற்றி நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது பின்னாடி நம்ம பேசுவோம். தீய எண்ணத்தை அடக்குவது எப்படி, போதைப் பொருள் எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை வருது, இல்லை ஏற்கனவே அடிமையாயிட்டாங்க, அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி, அதை வரவிடாமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு 5 ஃபார்முலா புத்தர் கொடுத்துருக்கிறாரு. அதை நான் அடுத்தடுத்த வாரங்களில் டைம் கிடைக்கும்போது நான் பேசுகிறேன். இத்துடன் இந்த வார தம்ம உரை நிறைவடைகிறது. நன்றி. ஜெய்பீம், நமோ புத்தாய.